श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम् तत्सत्। బృహదారణ్యక ఉపనిషత్ రెండవది అధ్యాయం నాలావది బ్రాహ్మణం. அதில் ஆறாவது மந்திரத்தை நம்ம விசாரணை பண்ணிட்டு இருக்கிறோம். அஞ்சாவது மந்திரம் கடைசியாக சொன்ன ஆத்மனை தெரிஞ்சுக்கணும், ஆத்மாரே திரஷ்டவ்யா అని சொல்லி எப்படி தெரிஞ்சுக்கணும்னா ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்தியாசித்தவ்யா అని சொல்லி, அப்புறம் ஆறாவது மந்திரத்துல அப்படி ஆத்மானி ஒருத்தனும் தெரிஞ்சுக்காம ஆத்மாதான் சர்வம் அப்படின்னு தெரிஞ்சுக்காம யாராவது ஏதாவது வேற பார்த்தா நினைச்சா அவனை கூட எல்லோரும் வேற பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல உதாரணம் கொடுத்திருக்கு. பிராமணா க்ஷத்ரியா அப்படின்னு சொல்லி லோகங்கள் தேவதர்கள் சர்வம் ஏதாவது ஆகட்டும், அது ஆத்மா தவிர வேற எதுவும் இல்லை. ஆத்மான நானு தவிர இன்னொன்னு கிடையாது. அது அப்படின்னு பாவனை இருந்துச்சுன்னா ஓகே. இல்லைன்னா என்ன நஷ்டமாகும்னு சொல்லும் போது 2 பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். முதல் நீ பூர்ணமா அது எதுவுமே நீ அன்பா நேசிச்சு பார்க்க முடியாது. யூ cannot show the real love. ஏன்னா நீ அனாத்மாவை பார்த்தா இல்லையா, அது ஆத்மா இல்லை வேற நினைச்சா இல்லையா. ஆனா நியமம் என்ன? ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. அப்போ நீ அப்படி பூர்ணமா நேசிக்க முடியாது, அன்பு காட்ட முடியாது. ரெண்டாவது விஷயம், நீ ரிஜெக்ட் பண்றதுனால அதெல்லாம் ஒன்னும் ரிஜெக்ட் பண்றதா ஆயிடுது. அப்போ நீ அது ரிஜெக்ட் பண்ணி அது ஒன்னு ரிஜெக்ட் பண்றதுன்னா நீ அல்பம் ஆயிட்டு இருக்கு, அபூர்ணம் ஆயிட்டு இருக்கு. அதனால அப்போ பூர்ணத்துவமும் உனக்கு கிடைக்காது. அதனால சம்சாரமும் துக்கமும் போகாது. இதுதான் இந்த ஆறாவது மந்திரத்துல பார்த்துட்டு இருக்கிற கருத்து. அப்படி சொல்லும் போது கடைசியாக இந்த ஆறாவது மந்திரத்திலையும் ஒரு சூத்திரபூத வாக்கியம் ஒன்று வந்துச்சு. அதனால இந்த பிராமண க்ஷத்ர லோகாக தேவாக இமானி பூதானி சர்வம் இதகம் சர்வம் யதயம் ஆத்மா. இதை அண்டர்லைன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். மகா வாக்கியம் இதகம் சர்வம் எது அயம் ஆத்மா அப்படின்னு சொன்னதுனால இந்த வரியில வியாக்கரண பரமா பார்க்கும்போது எல்லா பதங்களும் ஒரே விபக்தியில இருக்கு అని சொல்லி, இப்படி ஒரே விபக்தியில எல்லா பதங்கள் இருக்கிற போல் இருக்கிற சில வாக்கியங்கள் அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 4 விதமான முதல் அப்படி ஒரே விபக்தி இருந்து 4-5 பதங்கள் ஒரு வாக்கியம் இருக்கும்போது அதுக்கு சாமானியாதிகரண்யம் அப்படின்னு பேர் சொல்லியிருக்கேன் வியாக்கரண பரமா. அந்த சாமானாதிகரண்யத்துல திரும்பி 4 வகையா நம்ம பார்க்கலாம். அப்படின்னு அந்த 4 நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் கடந்த சத்சங்கத்தில். அதுல ஒன்று விசேஷண விசேஷ்ய
சாமானாதிகரண்யம். ஒரு நவுனுக்கு ஒரு விசேஷம் சொல்லி, அப்போ விசேஷமும் அந்த நவுனும் சர்வநாமம் இருந்தா கூட அதெல்லாம் ஒரே விபக்தியில இருக்கும். நீலம் உத்பலம், வீரஹா ராமஹா அப்படின்னு சொன்னோம் உதாகரணம். அப்புறம் ரெண்டாவது இப்போ அது எல்லாத்தையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு, இப்ப இந்த சாமானாதிகரண்யத்தினை நம்ம எடுத்துக்க முடியுமா? அதான் கடைசியாக கேள்வி கேட்டு நிறுத்திட்டோம். இப்ப இந்த வாக்கியத்தினை அந்த 4 சாமானாதிகரண்யத்திலும் எந்த சாமானாதிகரண்யம் இதுக்கு ஒத்து வரும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த முதல்து விசேஷண விசேஷ అనేది சரி வராது. ஏன் வராதுன்னா, அங்க ஆத்மா பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம் உபனிஷத்து. அப்போ ஆத்மா ஒரு விசேஷமாவும் ஆத்மா అనేதுக்கு ஜகத் ஒரு விசேஷமா இருந்துச்சுன்னா, திரும்பி அங்க என்ன ஆகும்னா விசிஷ்டாத்வைதம் வரும். ஆத்மாக்கு விசேஷணம் ஒண்ணு இல்லையே. விசேஷணம் விசேஷம் எடுக்கிறதுன்னா இந்த சாமானாதிகரண்யம் அங்க ஒத்து வராது. ஆத்மாக்கு விசேஷணம் இல்லாதனால. அப்போ விசேஷணம் ஆத்மக்கு ஜகத் விசேஷமா சொன்னா அது விசிஷ்ட அத்வைதமாகும். இப்போ புரியுறதா? விசிஷ்டன்னாவே விசேஷணம்னு அர்த்தம், எட்ரிபியூட்ஸோட. அப்போ அவங்களும் அத்வைத்தம் தான் வேணும். ஆனா அந்த அத்வைத்த பிரம்மத்துக்கு நிறைய குணங்கள் இருக்கு. அவருடைய அந்த குணங்கள் எல்லாம் தான் இந்த காணப்படுற லோகம், இந்த தேவதர்கள் எல்லாம் சொல்லி அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு அந்த விசிஷ்டத்திலேயே இருக்கிறதுனால அவங்க விசிஷ்ட அத்வைத்தர்கள் ஆயிட்டாங்க. புரியுதா? அப்ப என்ன சொல்லுவாங்க? சகல குணகணைக கல்யாண குணகணைக நிலையா அப்படின்னு நல்ல அழகா சொல்லி, அப்போ இதெல்லாம் குணங்கள். ஆனா வேதாந்தம் அத்வைத்தம் இது ஒத்துக்காது. குணங்கள் எங்க இருக்கு? நம் குணங்கள் உலகமெல்லாம் மித்யான்னு தானே பேசிட்டு இருக்கிறோம். அதனால இது இந்த வகையில இந்த சென்டென்ஸ்னு எடுத்துக்க முடியாது. புரிஞ்சுதா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்போ பிரம்மம் நிர்குணம்னு சொல்லியிருக்க சாஸ்திரம்னு கேட்டா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? துர்குண ரஹிதா, அவர்கிட்ட எந்த துர்குணங்கள் இல்லை, அதனால நிர்குணம்னு சொல்லியிருக்கே தவிர அவர் பூர்ணமா நிர்குணம் ஒன்றும் கிடையாது. நிறைய குணங்கள் இருக்கு. பாத்தீங்களா? எப்படியாவது சொல்லலாம், துர்குணங்கள் இல்லை தவிர சகுணங்கள் எல்லாம் இருக்கு. அதனால நான் சகுண ஈஸ்வர உபாசனைன்னு நாங்க ஈடுபடுறோம். சரி, ஆனா அது வேதாந்தத்துக்கு உபனிஷத்துகளுக்கு வித்திரேகமா இருக்கு. சரியா? அது மட்டும் இல்லை, ஜகத்து ஒருவேளை ஆத்மாவுடைய ஒரு லட்சணமா அப்படின்னு சொன்னா, ஜகத்து యొక్క லட்சணங்கள் ஆத்மாவுடைய லட்சணங்கள் குணங்கள் எட்ரிபியூட்ஸ் சொன்னா இது ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. ஜகத்து ஜடமா இருக்கு, ஆத்மா சைத்தன்யமா இருக்கு. ஜகத்து அனித்தியமா இருக்கு, ஆத்மா நித்தியமா இருக்கு. அப்படி ஆத்மாவுடைய குணம் தான் இந்த ஜகத்தின் எப்படி சொல்ல முடியும்? இது வேறு வேறு இல்லையோ, ஒத்தே வராதே. எப்படின்னா சமப்பிரகாசவது, வெளிச்சம் டார்க்னஸ் ரெண்டுத்துல நாங்க வெளிச்சத்துடைய குணம் இருட்டு எப்படி இருக்கும்? இருட்டுடைய குணம் வெளிச்சம், சொல்லவே முடியாத, நெகேட்டட். சரியா? அதுக்கப்புறம் நிறைய நீங்க எடுத்துக்கிட்ட அது சவிகாரியம், இது நிர்விகாரம், அது சுத்தம், இது அசுத்தம், இப்படி நிறைய சேர்க்கலாம். அதனால செல்லாது. நவுனும் எக்ஜெக்டிவ் இது ரெண்டும் எப்போ சொல்றோமோ அது ரெண்டு என்ன ரொம்ப தூரமா இருக்குமா?
செல்போன் இந்த பொருள் கருப்பா இருக்கின்றன. அந்த கருப்பு இந்த செல்போன் தனியா நிக்கிறத ரொம்ப அசలు கேப்பே இல்லை. அப்போ ఇంటిమేటా அப்படி இருக்கும்போது మరి జగత్ బ్రహ్మను ఆత్మ యొక్క లక్షణమని ఉన్న విశేషణమని இதெல்லாம் இதோடைய லட்சணங்கள் இதுக்கு வருமா இல்லையா? அதனால ஆத்மக்கு வரும் அது எல்லாமே. அனாத்மாவுடைய அசுத்தி எல்லாம் சுத்தமான ஆத்மக்கு வரும். சரி, ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணு. ரெண்டாவது என்ன சொன்னோம்? ஐக்கிய சாமானாதிகரண்யம் ரெண்டாவது சொல்லியிருக்கோம். அப்படி சொல்லும்போது ஐக்கியம் என்ன சொன்னோம்? நீ 3-4 பதங்கள் ஒரே விஷயத்தினு தான் சொல்றதுன்னு சொல்லி விஷ்ணு சஹஸ்ரநாமம்னா எல்லா 1000 நாமங்களும் விஷ்ணு பெற்ற. இப்ப அதே சரிப்படுமா இங்க அப்படின்னு பார்க்கலாம். இதுல அர்த்தம் என்ன? இப்ப இது இங்க வர்த்திக்கணும்னா ஆத்மாதா ஜகத்து, ஜகத்து தான் ஆத்மா. தசரத பிள்ளைதா சீதாவுடைய பத்தியேதான் லக்ஷ்மணனுடைய அண்ணா, அவனேதான் ராமன். அப்படி சொல்ல முடியுமேங்க? அப்படி சொன்ன என்ன ஆயிடுச்சு? ஐக்கியம்னா ஆத்மாதா ஜகத்து, ஜகத்து தான் ஆத்மா ஆயிடும் இல்லையா? அதனால இந்த லாஜிக் ஆக்சுவலா மேல சொன்னது இங்கேயும் நம்ம அப்ளை பண்ணலாம். மேலே சொல்லிட்டோம் இல்ல, டிட்டோன்னு போட்டுக்கணும். அது அசுத்தி, அது விகாரங்களோடு கூடி இருக்கிறது, இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி அதே லாஜிக் கூட சொல்லலாம். அதனால அப்படி சொல்ல முடியாது. அப்புறம் இன்னொன்னு என்ன தெரியுமா? மேல விசேஷணம் பொருள் சொன்னாவே ரொம்ப இன்டிமேட்டா இருக்கு ஒட்டி. அப்போ இங்க என்ன ஆகும் தெரியுமா? அதுக்கு பேர் சம்சர்க்கம். விசேஷணமும் நவுனும் சேர்ந்து சம்சர்க்கம். ஆனா நீ ஆத்மாதான் உலகம், உலகம் ஆத்மான்னு சொன்னா தாதாத்மியமே ஆயிடுச்சு. அப்படின்னு இன்னும் ரொம்ப இன்டிமேட்டா ஒட்டிக்கிச்சு. இதே ஒட்டிக்கே இருக்குது நவுனு விசேஷணம். அதனால இந்த தாதாத்மியம் இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். இதையும் செல்லாது. அதனால நெகேட் பண்றோம். மூணாவது என்ன சொல்லியிருக்கோம்? சரி, உபாசனா சாமானாதிகரண்யம் சொல்லிட்டோம். உபாசனா இதுன்னு இதா நினைச்சு உபாசனை பண்ணும். சாலிகிராமத்தின்னு விஷ்ணுவா நினைச்சுக்கோ. அது ஒருக்காகவும் விஷ்ணு ஆக முடியாது, நினைச்சுக்கலாம். ஆனா உபாசனையில் அதெல்லாம் சொல்றது. அதுபோல இங்க இந்த ஜெகத்துன்னு பிரம்மமா நினைச்சுக்கோ அப்படின்னு ஏதாவது சொல்றதுக்கு இந்த ஸ்டேட்மெண்டா? அப்படின்னு சொன்னா ஜெகத்தின் ஆத்மாவாவோ பிரம்மமாவோ பாரு, நினைச்சுக்கோ. இங்க லாஜிக் என்னன்னா, அப்படி எந்த உபாசனாவது நீங்க சொல்லுங்கோ, அது ஞானத்துக்கு தனியாவே நிக்கிறது. உபாசனை అనేది ஞானத்தோட சேர்ந்து இல்லை. ஏன்னா அது அத்தஸ்மின் தத்புத்தி, இல்லாததுல இருக்கிறது நினைச்சுக்கணும். அது எதுக்கும் ஒரு பிரயோஜனம் சாதனைக்கு. அப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு? இல்லாததுல நான் எப்படி சார் இது நினைச்சுக்கோ, பரவாயில்ல, உனக்கு கொஞ்சம் அது பிரயோஜனப்படுமான்னு. எல்லாம் உபாசனை தானே. அப்ப என்ன ஆயிடுச்சு? அது நிஜமான ஞானம் இல்லை. இட் இஸ் நாட் எ ஃபேக்சுவல் நாலேஜ், பட் இட் இஸ் எ வர்ச்சுவல் நாலேஜ். கரெக்டா? அப்போ ஆத்ம ஜானம், சத்தியம் ஞானம், அனந்தம், அது சொல்லும். அந்த ஞானத்துக்கு இதுக்கு எங்க ஒத்து வரும்? பட் உபாசனையில சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இங்க அது செல்லாது. உபாசனான்னு சொல்ல முடியாது. ஜெகத்தனை பிரம்மமான சொல்லி உபாசனை பண்ணும் சொன்னா அது அந்த ஸ்டேட்மெண்ட்டுடைய வெயிட் அது கிடையாது, அர்த்தம் அது இல்லை. அப்போ இப்படிப்பட்ட பாவனை இது சமயக் தர்சனம் ஆகாது. அசமயக் தர்ஷன ரூப கர்ம பவதி. எது உபாசனா அசமயக்கான ஒரு தர்சனம், மானசிகமா செய்யற ஒரு வியாபாரம் தான், அது கர்மதான். அதனாலதான் ரமணர உபதேச சாரத்திலோ
அஷ்டமூர்த்தி ப்ரூ தேவ பூஜனம் అని சொன்னாரு. அது அந்த இடத்துல உபாசனைக்கே அஷ்டமூர்த்தின்னு நீ தேவ நினைச்சு பூஜை பண்ண. அஷ்டமாவது புஜமாவது தேவன் அது எங்க இருக்கு? ஆனா அவரே அப்புறம் எங்க கொண்டு போயிட்டாரு? ஆத்மா கிட்ட கொண்டு போய் வேஷஹானதா சுவாத்ம தர்சனம் ஈஷ ஜீவயோ வேஷதீவிதா சத் சத் ஸ்வபாவதோ வஸ்து கேவலம் சொன்னார் இல்லையா? பட் அது பிரிலிமினரி உபாசனம். அதனால அது அதுதான் கடைசி கம்யம் இல்லை அப்படின்னு புரிஞ்சு இல்லை. நம்ம உபனிஷத்து மந்திரம் எடுத்துக்கிட்டா ஆரம்பமே ந கர்மணான பிரஜயாதனேன இல்லை. உபாசனை கூட ஒரு கர்ம தான், மானசிக கர்மா. அது பூர்ண ஞானம் ஆகாத. சரியா? அப்போ கர்ம ஒருக்காகவும் கர்மன்னா இந்த உபாசனை ஒருக்காகவும் மோட்சத்துக்கு கொண்டு போகாது. சரியா? அதுக்குதான் இந்த நகர்மணான பிரஜையா. இல்லைன்னா 5வது மந்திரத்துல சொன்னது போல பார்த்தா வித்தேன அமிர்தத்துவம் நாஸ்தி. வித்தேனன்னா புரிஞ்சுக்கணும், கர்மம் இருக்குன்னு அர்த்தம். அந்த பணம்னு இல்லை. பணம் சும்மா பணம் அப்படி வச்சுக்கிறோம், சும்மா பார்த்துக்கிறதுக்கு வச்சுக்கிறோம். அதை வச்சு ஏதாவது பண்ணணும், அதை வச்சு ஏதாவது வாங்கணும், அதை வச்சு நான் தள்ள வச்சுக்கணும், காதுக்கு வச்சுக்கணும், மூக்குக்கு வச்சுக்கணும், ஏதாவது பண்ணணும், கர்ம பண்ணணும் இல்லையா? அதனால இப்போ பாரிசேஷ நியாயேனா இப்போ கடைசியில் என்னதான் இருக்கு? அந்த 4வது இருக்கு. அப்ப அது ஒத்து வரும். என்ன 4வது? பாதாயா சாமானாதிகரண்யம்னு 4வது சொல்லியிருக்கேன். சரியா? பாதான்னா நெகேஷன். அதுக்கு உதாரணம் அயம் சர்ப்பஹா ரஜ்ஜுஹு. இந்த பாம்பா நினைக்கிற காணப்படுறது இது பாம்பு இல்ல, ரஜ்ஜு. இப்ப அப்படி சொல்றது அர்த்தம் என்னது? கொண்டிருக்கன பாம்பில்ல, ஒன்னும் நெகேட்டிவ், பாதா ரிஃப்யூட்டட். அதுபோலுதான் இங்க எடுத்துக்கணும். அப்படின்னா ஆத்மா வத்திரிக்த ஜகத்து நாஸ்தி. ஆத்மாக்கு தனியா அப்பாற்பட்டதா ஒரு ஜகத் అనేది இல்லை. ஜகத் అనేది ஏதோ காணப்படுதுன்னு நீ நினைச்சானோ அனுபவப்பட்டா கூட அது ஸ்வதஹ சத்தா நாஸ்தி. சத்தான எக்ஸிஸ்டன்ஸ், அதுக்கு தனியா ஒரு அஸ்தித்வம், எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை. அப்போ என்ன கன்க்ளூஷன்? இந்த பாதாயா சாமானாதிகரணம் இந்த வாக்கியம்ல எடுத்துக்கணும். அதனால அது எல்லா விபக்திகள் சேம். அதன் மூலமா ஜகத்து மித்யா, ஆத்மதா சத்தியம், ஆத்மதா சத்தியம். இப்படிப்பட்ட ஒரு ஞானம் ஏற்பட்ட அது பேரு சர்வாத்ம பாவம். சர்வாத்ம பாவம் அப்படின்னா ஒரு பக்கம் சர்வம் மித்யா தர்சனம், சர்வம் மித்யா தர்சனமேவ சர்வ ஆத்ம தர்சனம். எல்லாத்தையும் மித்யாத்ம நிச்சயம் பண்ணு. நாமரூபத்தினே எல்லாத்தையும் பண்ண நீ இருப்பேன், பண்ணது நீ தானே, நீ இருப்பேன், நீ அதுதான் ஆத்மாதான் சத்தியமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வாக்கியத்துல இந்த விதமான சாமானியதிகரண்யம் எடுத்துக்கிட்டு புரிஞ்சுக்கணும். அதோட அந்த 6வது மந்திரம் முடிஞ்சது. இப்போ சூத்திரபூதமா எல்லாமே ஆத்மாதான் இருக்கு. அப்போ மாதிரி அப்போ ஜெகத் என்ன, ஈஸ்வரன் என்ன, நாமரூபங்கள் இருக்கே. நீங்க சரீரம் வச்சு உட்கார்ந்து தானே எங்களை கூட பேசுறீங்க. நாங்களும் சரீரம் வச்சுதானே, புலங்களை வச்சுதானே கேட்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் இருக்குது. அப்போ ஓகே, இது எல்லாம் இருக்குன்னா சிருஷ்டி இருக்கு. ஓகே అని சொல்லி அந்த முதல்ல சொன்னது போல சிருஷ்டி అని சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இப்போ யாரு? யாக்ஞவல்கர். ஆனா முதல்ல பேசிக் கொடுத்தாச்சு. விஷயம் இதுதான்.
இப்போ உனக்கு அது இன்னும் புரியணும், அது ஏத்துக்கணும், அதுதான் சத்தியம், பரம சத்தியம்னு எடுத்துக்கணும்னா உனக்கு நானும் சிருஷ்டி இருக்கேன்னு இதெல்லாம் காட்டி, அது இருந்தா கூட ஒருவேளை அதெல்லாம் ஆத்மாலோ காணப்படுதான்னு சொல்லி, அப்புறம் அதெல்லாத்தையும் நான் நெகேட் பண்ணி திரும்பி நான் முதல்ல சொன்னதுக்கே வந்து நிக்கணும். எல்லா இடத்துல அதுதானே ப்ரொசீஜரு. அப்படி சொல்லும் போதும் 7, 8, 9 மந்திரங்கள் குட்டி குட்டியா தான் இருக்கு. 3 மந்திரங்களும் சேர்ந்து ஆத்மா தான் இந்த நீ நினைக்கிற காணப்படுற புலங்களுக்கு அனுபவப்படுற இந்த ஜெகத்துக்கு ஸ்திதிக்கு காரணம். கொஞ்சம் ரிவர்ஸ்ல சொல்றாரு. சிருஷ்டி தானே முதல்ல சொல்லணும், ஆனா ஸ்திதிக்கு காரணம்னு சொல்றாரு. இப்ப அந்த 3 மந்திரங்களும் நான் படிச்சு உங்களுக்கு அர்த்தம் சொல்லணும். 7வது மந்திரம் स यथा दुन्दुभेः हन्यमानस्य न बाह्यात् शब्दात् शक्नुयात् अग्रहणाय दुन्दुभेः तु ग्रहणेन दुन्दुभ्य आघातस्य वा शब्दो गृहीतः स यथा शङ्खस्य ध्यायमानस्य न बाह्यशब्द शक्नुयात् ग्रहणाय शङ्खस्य तु ग्रहणेन शङ्खध्वस्य वा शब्दो गृहीतः स यथा वीणायै वाद्यमानायै न बाह्यशब्दः शक्नुयात् ग्रहणाय वीणायै तु ग्रहणेन वीणावादस्य वा शब्दो गृहीतः. எல்லாம் என்னமோ ஒரே விதமான பதங்கள் ரிப்பீட் ஆனது போல். அப்புறம் ఏదో వీణ అనేది శంఖం అనేది దుందువి దుందువి మొరசு ஏதோ சொல்றாங்க சார், புரிஞ்சிச்சு. ரொம்ப சிறந்த ஒரு கருத்து சொல்றதுக்கு ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்து சொல்றாரு. இதான் சாஸ்திரத்துடையது. இவ்வளவு கம்பீரமான விஷயம் ஆத்மா பிரம்மா. சின்ன எக்ஸாம்பிள். சரி, அப்புறம் பதத்துடைய அர்த்தம் அப்புறம் பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி இதுல ரொம்ப விஷயம் இருக்கு. 6வது மந்திரத்தினி ஸ்ரவண மந்திரம்னு சொல்லிட்டோம். போன வாரம் சொல்ல முடியும் போன கிளாஸ்ல. இதுதான் இப்படி ஸ்ரவண இதகம் சர்வம் எதயம் ஆத்மா. கரெக்டா சிரவணம் பண்ணியாச்சுன்னா முடிஞ்சது. இப்போ இன்னும் ஏதாவது உனக்கு சந்தேகமா இருக்கு மனசுல அப்படி இப்படின்னா நானும் உனக்கு இன்னும் விவரிக்கணும். இந்த விவரணம் மனன பிரதானம். மனநம் நாங்க தானே சார் வீட்டுல செய்யணும், நீங்க ஹோம்ஒர்க் பண்ண மாட்டீங்கன்னு யாகினவருக்கு தெரியும். அதனால சாஸ்திரமே குருவே மனநம் பத்தி கூட நானே பேசுவேன், நிதித்தியாசனம் நானே பேசுவேன். அதனால மனநம் மனநம் என்ன பல வகையா பல வாட்டி சொன்னோம். 5வது மந்திரத்தோட அந்த விஷயம் பேசிட்டோம். யுக்திதா சிந்தனம் மனநம். லாஜிக்கலா நான் யோசிச்சு திங்க் பண்ணி பார்ப்பேன். யுக்திதா சிந்தனம் மனநம். இந்த 3 மந்திரங்கள மூலமா என்ன சொல்ல விரும்புறார் யாக்ஞவல்கரன்னா, பிரம்ம ஆத்மா ஜகத்துடைய ஸ்திதிக்கு காரணம். ஸ்திதி என்ன? நிக்கிறதுக்கு, இருக்கிறது காரணம் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த விஷயம். ஜகத்துடைய ஸ்திதிக்கு காரணம்னு அர்த்தம் என்ன? உபாதான காரணம். முண்டகத்துல ஆரம்பத்துல பேசின மாதிரி ஆத்மா பிரம்மம் நிமித்த உபாதான காரணங்கள். இப்போதைக்கு இங்க உபாதான காரணம். உபாதான மெட்டீரியல் காஸ் இல்லையா? ஆத்மா எல்லாத்துடைய சாரம். உதாரணம் சொன்ன அவர் சொன்ன உதாரணம் புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அப்புறம் முடியும்.
மண்ணுனால செய்யப்பட்ட இந்த கொடமனே நாமரூபம், కొడమనే నామరూపం మన్ను అనే వస్తువునాల అది నిక్கிறது. கொடமனே நாமரூபம் மண்ணனே பொருள்னால நிக்கிறது, வஸ்துனால. அப்படின்னா எது இருந்தா எது இருக்குமோ அதுக்கு அது சாரம். எது இருந்தா எது இருக்குமோ இதுன்னு சொல்லலாம். எது இருந்தா இது இருக்குமோ இதுக்கு அது சாரம். கொடமனே நாமரூபம் இருக்கிறதுக்கு மண்ணு எசன்ஸ், சாரம். மண் இல்லாம கட்டம் இருக்குமா? கட்டம் வந்து நாமரூபம் தானே, நம்ம இருக்காது. அப்போ மண்ணு கட்ட நாமரூபத்துடைய உயிர் சாரம் அப்படி சொல்லும். இப்ப இது வந்து பிரம்மம் தான் உலகத்துடைய சாரம். பிரம்மன் தான் உலகத்துடைய சாரம். சாரம்னா சப்போர்ட், உபாதான காரணம், உயிரெண்ணம். அப்படி சொன்ன உடனே கேள்வி, அப்போ பிரம்மம் இருக்கே, உலகம் இருக்கு. பிரம்மம் இருக்கு, உலகம் இருக்கு. அப்படியே ரெண்டு வருமே அப்படின்னா இல்ல, ரெண்டு வராது. ரெண்டு வராது. அந்த 4வது சாமானாதிகரண்யம் சொல்லும் போது அங்க ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணணும். அது இப்ப இங்க புரியும். அங்க குரு வந்து ஒரு இது கயிறு அப்படின்னு சொல்லியிருந்தா சிஷ்யனுக்கு, எனக்கு வந்து பாம்பா தெரிஞ்சது, குருவுக்கு கயிறா தெரியுது. பாம்பு இருக்கு, கயிறு இருக்கு ஆயிடுமே. குரு அப்படி சொல்லக்கூடாது. குரு அப்படி சொல்லக்கூடாது. பாம்பா நினைச்சு நீ பாக்குற இந்த பாம்பு, இது பாம்பு இல்லை, இது கயிறுன்னு சொல்லணும். அப்பதான் கரெக்டா இருக்கும். இல்லைன்னு ரெண்டாயிடும். அதே போல இங்க பிரம்மம் உலகையுடைய சாரம்னு சொல்லும் போது, மண்ணு கொடமையுடைய நாமரூபத்துடைய சாரம்னு சொல்லும் போது என்ன, கொடம் நாமரூபம் வேறுகான மண் வேறா இருக்க. அதே போல அப்போ பிரம்மம் உலகம் சொல்லும் போது உலகம் అనేది வேற இல்ல, பிரம்மமேதான் இன்னொரு பேரு உலகம் நீ சொல்ற. இருக்கிறது ஒண்ணுதான். சரியா? இது ஒரு பாயிண்ட். அடுத்தது வந்து இப்போ உபாதான காரணம்னு சொல்லும் போதும் இந்த குடம் தயார் பண்ண குவையன் வந்து இது பண்ணிட்டாரு. ஓகே, அவர் இதுக்கு வந்து ஒரு இன்டெலிஜென்ட் காசா இருந்தாரு. அவருக்கு தெரியும் இது இப்படி பண்ணா, கை இப்படி வச்சா இப்படி பண்ணா அந்த மண்ணு கொண்டு வந்து, ஆனா மண்ணுன்னு அவர் தயார் பண்ணல, நாமரூபத்தின் மட்டும் உருவாக்கிட்டார் அவருக்கு இருக்கிற புத்தி இன்டெலிஜென்ஸ்னால. அது ஒரு விஷயம். சரி, குடத்தின் அப்புறம் வித்திட்டார் யாருக்கும். அந்த உபாதான காரணம் மண்ணு, குடம் கொடுத்தாரு. குடத்தை நாமரூபம் பண்ணது அவர்தான். ஆனா குடத்து கூட உபாதான காரணம் அவர் கொடுத்ததுனால குயனு கூட இந்த குடத்து கூட போடுமா? எங்க வீட்டுல குடம் வச்சுக்கிறதுக்கு இடம் இல்லை, அப்புறம் குவையன் எங்க வச்சுக்குவேன்? எங்க இதுல 350 ஸ்கொயர் ஃபீட் வீடு. வரமாட்டாரு, கூப்பிட மாட்டோம், தேவையில்லை. ஆனா இந்த பிரம்மன உலகத்துக்கு உபாதான காரணம் சொல்லும் போது அவர் வந்து குவையன் போது சிருஷ்டிக்கு மட்டும் இல்லை, குவையன் சிருஷ்டி பண்ணார் கொடவனை நாமர். ஆனா அதோட ஸ்திதிக்கு இது போய் யார் வீட்டுல இருக்கணுமோ, எப்படி இருக்கணுமோ, எங்க இருக்கணுமோ, அது எப்போ உடையணுமோ அவருக்கு ஒன்றும் கண்ட்ரோல் கிடையாது. ஆனா இங்க பிரம்மன் வந்து ஸ்திதிக்கு கூட காரணம். ஸ்திதி காரணம் பத்தி தானே பேசிட்டு இருக்கிறோம், அதுக்கு இந்த பாயிண்ட். சரியா? ஸோ சிருஷ்டிகர்த்த கூட அப்புறம் சொல்லுவோம்,
ஸ்திதிகர்த்த கூட. ஆனா குவையன் விஷயத்துல அப்படி இல்லை. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், ரொம்ப திறமை கிடையாது, ஒண்ணு கிடையாது, முட்டாள்தனமா கடவுள்ல எங்கோ அனுப்பிச்சிட்டோம். இந்த பாயிண்ட் எதுக்கு சொன்னானு, ஜகத்துனே ஆத்மாதான் சிருஷ்டி பண்ணி ஸ்திதிக்கு காரணமா இருக்கும் போது ஜகத்து கூட தானே பிரம்மம் இருக்கணும். ஆத்மா சரி, நீங்க ஜெகத் ஆத்மா விட்டுடுங்க, பரமாத்மா பகவான் உலகத்தை படிச்சார். சரி, படிச்சுட்டு என்ன ஆயிடுச்சார், அது அங்க வச்சுட்டு நான் அங்க போறேன்னு சொல்லிட்டு எங்கோ போய் இருப்பாரா? இருக்க முடியுமா? அப்படி ஏதோ பண்ணி அவர் எங்கோ போயிருந்தா அவர் வேற ஆயிடுது, இது வேற ஆயிடுது. நாம ரொம்ப இன்டெலிஜென்ட்டா நீ கைலாசத்துல இருந்துக்கப்போ, நீ வைகுண்டத்துல இருந்துக்கப்போன்னு சொன்னோம். ப்ராப்ளம். அப்படி அனுப்பிச்சுட்டு அப்புறம் நான் அங்க போகணும்ன்றேன். அது வேற. அவரே எங்க போகல, நீ எங்க போவே? பார்த்தீங்களா அஜ்ஞானம் எப்படி இருக்கன்னு. ஆனா அந்த பக்தி அதெல்லாம் ரொம்ப பாராட்டி கை தட்டி ஏந்தி குதிச்சு பஜனை பாடி கண்ணு தொடச்சுக்கிட்டு அளந்து எல்லாம் பண்ணிட்டு அமக்கணம் பண்ணி முடிப்பிடிச்சு. என்னவா இதெல்லாம்? பக்தி பண்ணாம பைத்தியக்காரங்களா எல்லாரும் இருக்காங்க. நீ பக்தி பேரு சொல்லி நீயும் பைத்தியக்காரன் தான் இருக்க. படிச்ச முட்டாள்னு சொன்னது போல ஆயிட்டு, படிக்காம ஒருத்தர் முட்டாள்ல இருக்கிறார். நீ உபனிஷத்து ஒழுங்கா பரிச்சு இப்படி புரிஞ்சுக்கிட்ட, ஏன் அங்க எப்படி இருப்பாரு? அப்படி அவர் தனியா இருந்துச்சுன்னா இங்க இல்லாம துவைத்தம் வருது. ஆனா அவங்களுக்கு இஷ்டம் துவைத்தம் வச்சுக்கிட்டு நாங்க அவர் கொடுத்தது இது வச்சுட்டு இங்க நாங்க சேவை பண்றோம். அவர் அங்க இருக்கட்டும், நாங்க ஒரு நாளைக்கு அங்க போவோம், இப்போ இப்படி மீட் பண்ணுவோம். அப்ப அதிக போறதுக்கு ஒரே தகராறு, படாத பாடு. அவர் எங்க போல, நீ எங்கேயுமே போக வேண்டியதில்லை. ஒழுங்க புரிஞ்சுக்கோ, சமத்த புரிஞ்சுக்கோ கிளாஸுக்கு சரியா? இந்த ட்ராஜடி இந்த விஷயம் சொன்ன புரிஞ்சுதா இப்போ ஸ்திதி? அப்போ 10, 11வது மந்திரங்களை 10வது மந்திரம் சிருஷ்டி காரணம் சொல்லும், 11வது மந்திரம் லய காரணம் சொல்லும். சரியா? இங்க இன்னும் கூட 2 பாயிண்ட் சொல்லணும். இப்போ என்ன ஆயிடுச்சு, காரியம் குடம். காரியம் குடம் cannot exist without the காரியம் மண்ணு, காரணம் மண்ணு. அப்ப அதே மாதிரி எடுக்கும்போது பிரம்மா பரமாத்மா உலகத்துக்கு உபாதான காரணம் இருக்கும்போது அசలు காரியம் అనేది காரணம் இல்லாம தனியா இருக்க முடியாது, காரணத்தோடு சேர்ந்துதான் இருக்கணும். பரமாத்மா இங்கே இருந்திருக்கணும், இதியாவாக இருந்திருக்கணும். இது சொல்றதுக்கு உபனிஷத்து யாக்ஞவல்கரு இது இப்படி எல்லாம் சொல்லாம 3 உதாரணங்கள் கொடுக்கிறாரு. சரியா? 3மே சப்தத்தின் உருவாக்குற பொருட்கள். ஒண்ணு அந்த முரசு, இன்னொன்னு சங்கம், இன்னொன்னு வீணா. 3 எக்ஸாம்பிளுக்கு தான் நம்ம விஷயம் புரிஞ்சுக்கணும். எப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு அது சொல்லி సారాంశం சொல்றேன். శబ్దం అనేది సామాన్య కారణం. శబ్దం, శబ్దశక్తి இல்லையா, சவுண்ட் అనేది சாமானிய காரணம். ஆனா அதுக்கப்புறம் அந்த சாமானிய காரணம் இருந்து அதுக்கப்புறம் அதுல ஏற்படுற பல மாடிஃபிகேஷன்ஸ், வேற்றுமைகள் விசேஷ சப்தமா கேட்கும். பேசிக் சவுண்ட் అనేది ஒன்னு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்க வேணும், தம்பூரை கச்சேரி பண்ணும்போது பின்னாடி ஒரே சாலையை சுத்தி வச்சுட்ட, அது சாமானிய சப்தமா இருக்கு. அப்புறம் அது 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 வச்சுட்டு அது இருக்கிறதுக்கு அப்புறம் அது மேல சிலதெல்லாம் இவர் அப்படி இப்படியானு அப்புறம் பல ராகங்கள்னு சொல்லிட்டு
ಎಲ್ಲ ಪಾಡುವಾರು ಎದಿ ಪಾಡಿನ ಕೂಡ அந்த சாமானிய சப்தமான ஸ்ருతిని தாண்டி போல மீறி போல ஹை பிச் பாடினாலும் பிச் பாடினாலும் அந்த ஸ்ருதி అనేది அங்கே அப்படி இருக்கு. அப்போ சாமானிய சப்தம் அதிமேல செய்யற பல 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 வகையான ஃபீட்ஸ் சர்க்கஸ் எல்லாம் விசேஷ சப்தம். கரெக்டா? இப்போ நான் சொல்றது அந்த 3 எக்ஸாம்பிளுக்கு ஏற்றுக்கணும். 3 மந்திரம் முடிஞ்சு போயிடும். அந்த விஷயம் புரியணும். அப்படி அப்போ சாமானிய ஞானம் இருக்கின்றது. சரியா? அப்புறம் விசேஷ ஞானம். இங்க சாமானிய சப்தம் உதாரணம் கொடுத்தாரு. எது கொடுத்தாருன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு முக்கியத்துவம் இல்லை. ఇది சொல்றதுக்கு సామాన్య జ్ఞానం అనేది காமன் சென்ஸ் நாலேஜ் అనేది இருக்கு. சாமானிய ஞானம். அப்புறம் அந்த சாமானிய ஞானம் என்ன? அது ஆத்மா. ஏன் ஆத்மாவுடைய லட்சணம் ஸ்வரூப லட்சணம் சத்தியம் ஞானம். இந்த சாமானிய ஞானம் இது பிரம்மம் ஆர் ஆத்மா. அதனாலதான் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. அப்புறம் அது காமன். இப்ப என்ன சொல்றாருன்னா அந்த சாமானிய ஞானம் இல்லாம விசேஷ ஞானம் நிற்காது இருக்காது. அதுக்குதான் நான் இது காட்டிட்டு அப்புறம் இங்க கொண்டு வந்தேன். சாமானிய ஞானம் இல்லாம என்னது சாமானிய ஞானம்? நான் இருக்கேனது ஒரு ஞானம் இருக்குல்ல. நான் இருக்கேனதுக்கு அப்புறம்தான் என் உடம்பு எப்படி இருக்கு, அவங்க உடம்பு எப்படி இருக்கு, அவங்க எப்படி இருக்காங்க, இது எப்படி இருக்கு, வெயில் எப்படி இருக்கு, இந்த ஞானம் இருந்தா என்ன கேள்வி கேட்கிறாருன்னா இந்த சாமானிய ஞானம் இல்லாம அந்த விசேஷ ஞானம் தெரிஞ்சுக்க முடியுமா, இருக்க முடியுமான்னு கேட்கிறாரு ஒரு மந்திரத்துல. வேற ஒண்ணும் இல்லை. 3 எக்ஸாம்பிள் சொல்லு. அப்படின்னா இப்போ இது உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் புரியணும். சப்தம் பத்தி சொல்றீங்க, அப்புறம் பிரம்மம் ஞானம்ன்றீங்க. ஞானம் சாமானிய ஞானமும் அப்புறம் விசேஷ ஞானம் இது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கு. அப்புறம் சப்தமும் அப்புறம் விசேஷ சப்தம் அது கூட கொஞ்சம் சூக்ஷ்மமா தான் இருக்கு. கொஞ்சம் விபரீட்சா தெரியும். என்ன ஆச்சுப்போ எதுக்கு சொல்றோம்னா சாமானிய சப்தம்னா அது அப்படி இருக்கு, பேஸ் சவுண்ட் தானே. அதுக்கப்புறம் என்ன ஆயிடும், விசேஷ சப்தமா வரும்போது என்னது ஒரு காலம் வரும் அங்க. அப்படி என்ன, நான் விடாம அந்த முரசு மேல இடமடமடமடமடமனு கண்டினியூஸ் அடிச்சா அங்க என்ன ஆயிடுச்சு, கேப் இல்லாம ஒரு வந்துச்சு. அப்படின்னா காலம் மாறிச்சு. இல்ல அப்புறம் நிந்தி வாசிப்பேன். அப்ப என்னாச்சு, காலம் வந்துச்சு இல்லையா, அங்க டியூரேஷன் வந்துச்சு காலம். எது விசேஷணம் சப்தம் வரும்போது. அப்படி இல்லாம இது அந்த ஒரு வாட்டி அப்படி மீட் பண்ணிட்டா, சப்போஸ் எலக்ட்ரானிக் தம்பூர் அப்படின்னா அது அப்படி பாட்டி வந்துட்டே இருக்கும் இல்லையா. இது என்ன மீட்டணும் தெரியும், பிளக் பண்றாருன்னு தெரியும். அது ஒண்ணு அமைக்க வச்சா எத்தனை மணி நேரமே வந்துட்டே இருக்கும். அதே போல நினைச்சுக்குங்க. அதனாலதான் ஓம்காரம் சாமானிய சப்தம், அனாகத சப்தம், அந்த அந்தர்கதமான பிரணவநாதம். அதனால கால் பேருக்கும் தேவப்படும். அப்புறம் இது இருக்கு அங்க சட்டிலா இருக்கு. அதுக்கப்புறம் என்னென்ன இதெல்லாம் ஒரு பேச்சு சப்தம் மாறும். ஸோ காலம். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லை, தேசம் கூட வந்துருது விசேஷம் வரும்போது. எப்படி சப்போஸ் நான் 3 ட்ரம் வச்சிருந்தா, 3 ட்ரம் இல்ல 3 ஸ்ருதி பாக்ஸ் வச்சிருந்தா, அதுல ஒன்னு ஆஃப் பண்றேன், ஒன்னு ஆன் பண்றேன், 3 வைக்கிறேன். அப்புறம் தேசம் ஒன்னு இங்க இருக்கு, ஒன்னு அங்க இருக்கு, ஒன்னு அங்க இருக்கு. தேசம் வந்துச்சா இல்லையா, இடம் டிஃபரன்ஸ். தேசம் வந்துச்சுன்னா எப்படின்னா 2 3 ஒன்னு இந்த ட்ரம் மேல அடிச்ச, இன்னொன்னு அந்த ட்ரம் மேல அடிச்ச. அங்க தேசம் டிஃபரெண்ட் டிஸ்டன்ஸ் இருக்கு.
தேசம் வந்துச்சு. அப்புறம் என்ன, வஸ்து கூட வந்துச்சு. எப்படின்னா, நான் குச்சி வச்சியும் அந்த அடிக்கலாம் முரசு. கயிறுலே முனையில ஒரு உருண்டை பண்ணி சிலவாட்டு அது வச்சும் அடிப்பாங்க இல்லையா? வஸ்து மாறிடுச்சா இல்லையா? விசேஷமான சப்தம் வரும்போது வஸ்து மாறிச்சு. அதே போல்தான் இங்க இந்த டிஃபரன்ஸ் ಜ್ಞಾனம் అనేది சாமானிய ஞானம், அது ஆத்மது, அது பிரம்மம், அது அப்படி இருக்கு. அதனால இங்க எப்படி புரிஞ்சுக்கணும், ஸ்திதின்னு சொன்னீங்க, அவர் என்னமோ உதாரணம் கொடுத்தாரு, நீங்க என்னமோ நடுவில் குளத்துக்கு போயிட்டீங்க. இதை என்ன கடைசியில் எங்களை என்ன குளத்துல போட போறீங்க? என்ன இப்பதான் விஷயம் வருது. இருக்கு ஸ்திதி என்ன, எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு. இருக்கே అనేదికి ஆத்மதா காரணம். ஏன் ஆத்மா சத்து, ஆத்மாதான் எக்ஸிஸ்டன்ஸ், இருப்புதல். இத பாயிண்ட் இதுல புரிஞ்சுக்க வேண்டியது. இருக்கே అనేది சாமான்யம், இருக்கு. ஆனா அப்போ இருக்கின்றது, இப்போ இருக்கின்றது, அங்கே இருக்கின்றது, இங்கே இருக்கின்றது. என்ன சொல்லிட்டேன் இப்ப நானு, அங்கே இங்கே இப்போ அப்போன்னா காலம் வந்துச்சு, அங்கே இங்கன்னா தேசம் வந்துச்சு. ஸ்திரீவா இருக்கு, புருஷனா இருக்கு. ஸ்திரீதான் கல்யாணம் ஆகாம இருந்தது, அப்புறம் அம்மா ஆயிடுச்சு, பாரியா ஆயிடுச்சு, அம்மா ஆயிடுச்சு, வஸ்து மாறிச்சு வந்துச்சு. ஸோ இப்படி அஸ்தி అనేది காமன். எப்படி அங்க இருக்கு, இங்க இருக்கு, அப்போ இருக்கு, இப்போ இருக்கு. ஸ்திரீயா இருக்கா, அம்மாவா இருக்கா. எத்தனை அங்கே இங்கே அப்போ இப்போ ஸ்திரீ இப்படி அம்மா. இதுல காமனா நான் பேசின வார்த்தை என்ன, விடாம சொன்ன வார்த்தை என்ன, எல்லாத்திலும் இருக்கே. அது சாமான்யம், இருக்கு. எக்ஸிஸ்டன்ஸ் அதுக்கு இங்கிலீஷ்ல சொன்ன அஸ்தித்வம், இருப்புதல். அதனால அஸ்தி எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கே. சரி, இருக்கிறது என்ன ஆயிடுச்சு, அப்புறம் இருக்கிறது தான் அப்புறம் உணரப்படுறது, தெரிஞ்சுக்கப்படுறது. முன்னாடி எங்கோ பேசின விஷயம்தான், பட் இப்ப இங்க பாருங்க, ஸ்திதின்னு சொல்றதுக்கு அஸ்தி, அதுதான் ஸ்திதி, இருக்கு. இருக்கேன்னு சாமான்யம். அது நம்ம ஞாபகம் வச்சுக்காம கவனிக்காம அங்க இருக்க இங்க இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு, இது எல்லாமே மனசு பொறுத்தவரை இருக்குல்ல. அங்க இருந்தா இங்க இருந்தா என்ன, அப்போ இப்போ இது இருக்கு. அது இருக்கேன்னு எங்க இருந்து வந்துச்சு சார்? அதான்ப்பா ஆத்மா எக்ஸிஸ்டன்ஸ், சத்து சத்து சத்துன்னு சொல்லி அடிச்சுட்டு சொல்லிட்டோம். ததேவ சௌமிய இதமக்ர ஆசீத் சாமானிய. இது சொல்லாம அவரு அந்த சப்தம் மாத்திரமே 3 ஸ்லோகங்கள வீணா சங்கம் துந்துவி என்றார். மைத்ரேயி மை இன்டெலிஜென்ட். இங்க ஒரு கேள்வி என்னன்னா, இது முன்னாடி கேட்டிருக்கேன், இருக்கிறது தெரியறதா, இருக்கிறதுனால தெரியறதா, தெரிஞ்சதுனால அது இருக்கின்றதா? இருக்கின்றதுனால தெரிஞ்சறதா, தெரியறதா, தெரிஞ்சதுனால அது இருக்கின்றதா? இன்னும் ஆப்ஷன்ஸ் ஏதாவது? ரெண்டு சைமல்டேனியஸ், எப்படி மிஸ் பண்ணக்கூடாது. இருப்புதல் அறிதல் வேறு வேறு இல்லை. பிரமப்படுறோம் நம்ம.
ஏன்? சதேவ சித்து சிதேவ சத்து. அப்ப இது அதனாலதான் ஆத்மா சத்து சித்தன் சொல்றோம்னு சும்மா என்னது சச்சிதானந்த குரு என்ன சத்து சித்தன் இருக்கிறது உணர்ந்து இருப்புதல் உணர்தல் நாட் செப்பரேட். யூ ஆர் நாட் டிஃபரெண்ட். இது நல்லா சிந்திக்கணும். இது ரெண்டும் சேர்ந்து. அதனால இருக்கிறது தெரியறது சத்து சித்து. எதுக்கு இது பேசுறோம்? சாமானிய ஞானம் சொல்றதுக்காக அந்த சத்துன்னு முதல்ல பேசுறோம். இப்போ ஸ்திதி అని அது இருக்கேன்னு தெரியணும்னா நானும் இருக்கேன், அப்புறம் எனக்கு தெரியறது. இருந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு தெரிஞ்சது. முதல்ல தெரிஞ்சது என்ன தெரிஞ்சது? இது இருக்கிறது தானே தெரியணும். அப்போ தெரியறது இருக்கிறதுன்னு கேப்பே இல்லை. சுவிட்ச் போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் அப்புறம் தான் சூழ்நிலை எரியும் சார் எங்க வீட்டுல. அது வேற, இந்த கேப் இல்லை. அப்போ விசேஷணங்கள் அப்படின்னு ஸ்பெசிபிக் இந்த நாமரூபங்கள் எல்லாம் இந்த அஸ்தித்வம் అనేది இல்லாம சாமான்யமான ஞானமும் இல்லாம சத்து சித்து இதெல்லாம் இருக்காது. அது மேல இது காணப்படுறது தவிர அப்படி எது இருக்காதனால எது இருக்க முடியாதோ, எது இல்லைன்னா கூட எது இருக்குமோ, ரெண்டு சொல்லிட்டு இருக்கேன். இங்க வாங்க. మన్ను అనే వస్తువు ఇల్లామే నామరూపం అనే కొడం இருக்காது. நாமரூபம் அనే கொடம் இல்லைன்னா கூட மண் இருக்கும். மண் இல்லாம நாமரூப கொடம் இருக்க முடியாதனால அது ஸ்வதசத்தா இல்லாதனால அது மித்யா. அந்த மித்யான ஸ்வதசத்தா இல்லாத அஸ்வதந்திரமான நாமரூபம் இல்லைன்னா கூட மண் இருக்கிறதா, அது சத்தியம். అసలు ఇంకెందుకు కుడపం నామరూపం అని வச்சுட்டுதான் குழப்பம் வந்துச்சு. அசல் நாமரூபம் மன்னனே சொல்லே அதான் சொன்னார். இதகம் சர்வம் எதயம் ஆத்மா. స్థితి అన్న சும்மா சிருஷ்டில சொன்ன స్థితిని பத்தி சிருஷ்டிని பத்தி இல்லை. இப்படி வேதாந்தபரமா புரிஞ்சுக்கணும். அதனாலதான் தெரியறது అనేది சாமானிய ஞானம். விசேஷணங்களோட தெரிஞ்சுக்கிற விசேஷ ஞானம் மித்யா. ரெண்டுத்துல சொல்லணும். சத்துல கூட எந்த சத்தில்லாமே அது மேல ஏதோ காணப்படுறதுன்னு சொல்றியே நாமரூபம், அது அசல் மித்யா. ஏன்? இது இல்லாம அது இருக்குல்ல. அது மட்டும் இல்ல, இந்த நாமரூபம் இது இல்லாம கூட அது இருக்கிறது. அதான் பாயிண்ட். அப்போ சத்துக்கு அப்ளை பண்ணணும், சித்துக்கு அப்ளை பண்ணணும். சாமானிய அஸ்தித்வம், விசேஷண அஸ்தித்வம். சாமானிய ஞானம், விசேஷ ஞானம். நமக்கு விசேஷ ஞானங்கள் மாறிட்டே இருக்கும். சாமானிய ஞானம் அஸ்தித்வம் மாறாது. அந்த மாறாம இருக்கிற பொருள் தான் ஆத்மா. அதுதான் நீ, அதுதான் நான், அதுதான் சர்வம். அப்போ சாமானிய ஞானத்தை மேல சாமானிய இருப்புதல் உணர்தல் மேல நம்ம ஃபோக்கஸ் வச்சா நமக்கு ஞானம் வந்துச்சுன்னு அர்த்தம். ஞானத்தோடு இருக்கிறோம்னு அர்த்தம். சரியா? அதனால இங்கிலீஷ்ல சொல்லணும்னா சாமானிய being and knowing is satyam. Common being and knowing is satyam. சரியா? Specific விசேஷ being and knowing is vidya. அப்ப என்ன? புலன்களினால மனசு புத்தினால் என்னென்னமோ விசேஷமா தெரிஞ்சா அதெல்லாம் மித்யா. அதனாலதான் அந்த காமன் சவுண்டு, சாமானியம், அது இல்லாம விசேஷம் கேட்கணும். அவர் 3 உதாரணம் கொடுத்தாரு. அவ்வளவுதான். சரியா? அப்போ இது கன்க்ளூட் பண்றேன். எப்படி என்ன பொதுவா சாந்தோக்கியத்துல வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம்
விருத்திகாயேவ சத்தியம் சொன்னார் இல்லையா? அப்படி சொல்லி பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யான்னா, இப்போ அது இங்க அப்ளை பண்ணா வாசாரம்பணம் விசேஷணம் நாமதேயம். விசேஷணம் வாசாரம்பணம் இந்த விசேஷமா நீ ஏதாவது சொன்ன வாசாரம்பணம் விசேஷணம் என்னது? நாமதேயம். நாமம் ரூபம். மித்யா ஏவ. சாமான்ய அஸ்தி பாதி ஏவ சத்தியம் ஆத்மா. விருத்திகா ஏவ சத்தியம் அன்னார் இல்லையா? விருத்திதான் சாமான்யம் எப்பவுமே இருக்கு. உடம்பு நாமரூபம் வரதுக்கு முன்னாடி இருக்கு, வந்ததுக்கு அப்புறம் வந்துச்சு. உடம்பு நாமரூபம் கலைஞ்சி உடஞ்சி போனாலும் இருக்கு. சாமானிய அஸ்தி. நான் பாத்தியம் சேர்த்துக்கிறேன். பாத்தியம்னா ஞானந்த சித் சத்து சித்து ஏவ சத்தியம் ஆத்மா. ஸ்திதின்னு பற்றி சொல்லிட்டோம். அப்போ ஸ்திதி என்ன? உலகம் ஸ்திதிக்காக இல்ல, ஆத்மா ஸ்திதி. அஸ்தி இஸ் கால்ட் ஸ்திதி. அதுக்குதான் இந்த சாமானியம் விசேஷம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். ஓரளவுக்கு புரிஞ்சிச்சு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 10வது மந்திரத்துல சிருஷ்டி பற்றி சொல்லணும். இப்போ 10வது மந்திரத்துல என்ன படிக்கிறேன்? ச யதா ஆத்ரைதாக்னேஹ அப்யாஹிதாத் ப்ருதக் தூமா வினிஷ்சரந்த்யேவம் வா அரே அஸ்ய மஹதः பூதஸ்ய நிஷ்வசிதமேவ மேதத் யத்ருக்வேதோ யஜுர்வேதः சாமவேதோ அதர்வாங்கிரசः இதிஹாசः புராணம் வித்யா உபனிஷதः ஸ்லோகாः சூத்ராணி அனுவியாக்கியானானி வியாக்கியானான்யஸ்யைவைதானி நிஷ்வசிதானி. இதெல்லாம் கூட மனன விஷயம்தான். இப்போ இப்படி சிந்திச்சதுனால அந்த ஸ்திதி என்ன சொல்லியது நமக்கு புரிஞ்சது. உலகம் ஸ்திதி அணி சொல்றது இல்லை சொன்ன இல்லையா? அதுக்கு ஞாபகம். இப்ப இங்க 10வது மந்திரத்துல சிருஷ்டி பத்தி சரி இல்ல, சிருஷ்டி சொல்லிதான் ஸ்திதி சொல்லணும். இல்ல யாக்ஞவல்கர் இப்படி ஆரம்பிச்சாரு. ஏன்னா நமக்கு இருக்கிறது தவிர புதுசா ஒண்ணு வரல, இருக்கிறது எங்கேயுமே போகல. அப்போ இந்த சிருஷ்டின்னு சொல்றது சும்மா என்ன? சிருஷ்டி అనేది கடவுள் எப்பவும் ஒருக்காகவும் பண்ணல. ஆத்மாவோ என்ன ஆயிடுச்சுன்னாமா காணப்படுறது, அரைஞ்சு போறது, வியக்தமாகிறது, அவ்வியக்தமாகிறது, மேனிஃபெஸ்ட் ஆகிறது, அன்மேனிஃபெஸ்ட் ஆகிறது. இப்போ அது போய் சிருஷ்டின்னு எப்படி சொல்லுவோம்? ஆனா உபனிஷத்து பேசணும். சிருஷ்டின்னு சொல்லாமே எப்படி வித்தியாசமா யாக்ஞவல்கர் சொல்றாரு பாருங்க. அந்த ஆத்மாதான் எது அயம் ஆத்மா மொத்தம் நாமரூப ஜகத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லும் போது நிஜமா சிருஷ்டி ஆயிட்டுன்னு நினைச்சு கூடாது. அதுக்குதான் இதெல்லாம் சொன்ன. எங்க ஆயிடுச்சு சிருஷ்டி? என்னது ஆயிடுச்சு? நாமரூபம் வாசாரம்பணம். ஆனா உனக்கு சொல்லணும், ஏன்னா நீ அது பிடிச்சிருக்க, அது அனுபவப்படுறதுன்னு சொல்ற. அதே சொல்றதுக்கு என்ன உதாரணம் சொல்றாருன்னா, ஒரு ஈரமான மரக்கட்டை நல்லா எரிஞ்சிட்டு இருக்கிற அக்னில கொண்டு போய் வச்சுட்டோம். ஈரமா இருக்கிறது பயிருக்குள்ள. அது முதல் நிறைய புகை வரும் எல்லா பக்கம்ல இருந்து. என்ன அடிவோம் எல்லாம் புகை வரும் முதல்ல நிறைய. அதுக்கப்புறம் நெருப்பு பிடிச்சிக்கும், அதுக்கப்புறம் நல்லா எரியும். அக்னி பொறி கூட வரும், நெருப்பு பொறி இதெல்லாம் வரும். அதுதான் உதாரணம் எடுக்கிறார். ஸோ புகை, நெருப்பு பொறி இதெல்லாமே முன்னாடி ஆக்சுவலா அந்த அக்னி தத்துவம் అనేది அந்த கட்டைக்குள்ள இருக்கு. அது இப்போ இக்னைட் ஆகி வியக்தம் ஆயிடுச்சு.
அன்மேனிஃபெஸ்டாக இருக்கிறது இப்போ மேனிஃபெஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ அது ஒரு குறிப்பிட்ட டைம் வரும்போது அது மேனிஃபெஸ்ட் ஆகும். குறிப்பிட்ட டைம் வரும்போது மேனிஃபெஸ்ட் ஆகும். அப்போ இங்க ஜெகத்தன்னு சொல்றதுக்கு பதிலா உபனிஷத்து என்ன சொல்றதுன்னா வேதம்னு சொல்றது. வேதம் வந்துச்சாமா முதல்ல. ஏன் ஜெகத்து சிருஷ்டின்னு சொல்லாம வேதம் சிருஷ்டி ஆயிடுச்சுன்னு சொல்றதுன்னா ஜெகத்தன்னு என்ன நாமரூபம், வேதம் என்ன சப்தம், சப்த பிரம்மா. அசல் எல்லா சப்தங்கள் அந்த அக்ஷரங்களுக்கு அப்புறம் பதங்கள், பாஷா, மொழி, சம்ஸ்கிருதம், வேதம், சப்தம் வந்துச்சு, சப்த பிரபஞ்சம் வந்துச்சு, அப்புறம் சப்த பதார்த்தமும் வந்துச்சு. ஒரு நாமம் அந்த பொருள் இல்லாம நாமம் இருக்குமா? ஸ்திரீ என பெண், பெண்ணனே பொருள் இல்லாம பெண்ணனே பதம் இருக்குமா என்ன? செல்போன் பேரு மட்டும், செல்போன் இல்ல பேர் இருக்க. அப்போ என்ன சொல்லணும்? பதம் பத அர்த்தம் பிரிக்க முடியாது. அதுக்குதான் அர்த்தநாரீஸ்வர அந்த கதை. வாகர்த்தம் போல் அவங்க சேர்ந்திருக்காங்க. அப்போ வேதம் வந்துச்சு ஆத்மல இருந்து அப்படின்னு சொல்றது உபனிஷத்து. வேதம் ஜெகத் எப்படி ஆகும் அப்படின்னா, இப்ப நான் சொன்னது சங்கரர் பாஷ்யத்துல எழுதினார வேதம் சப்தம், அக்ஷரங்கள், பதங்கள், நாமங்கள். அதனாலதான் வேத பிரம்மன்றம், சப்த பிரம்மன்றம், நாத பிரம்மன். அப்புறம் அப்படி என்ன அர்த்தம்? நாமம் அண்ட் நாமி, அபிதானம் அண்ட் அபிதேயம். The name and the person are one and the same. வேறு இருக்காது. அதே நாமி நாமம்னு சொல்றோம் சம்ஸ்கிருதத்தை. சரி, சப்த பிரபஞ்சம் அப்படின்னு சொன்னாவே பக்கத்துல அர்த்த பிரபஞ்சம்னு கூட புரிஞ்சுக்கணும். அதான் பதார்த்தம் இருந்தாதான் அதோடைய அர்த்தத்தோடு கூடின பதம். இப்போ தைத்திரியத்துல படிச்சோம், தஸ்மாத் ஏதஸ்மாத் ஆத்மனः ஆகாசம் சம்பூதः. அப்போ ஆகாசமனே சப்தமும் வந்துச்சு, ஆகாசமனே பதார்த்தமும் இருக்கு. வந்துச்சுன்னு அது வேறு, இது வேறு வரல. சப்தம் இருக்கு, பதார்த்தம் இருக்கு, ஆகாசம். இப்படி நீங்க 5த்துக்கு அப்ளை பண்ணிக்கணும். சரியா? அப்படி சொல்லி எப்படி வந்துச்சு? ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படி வேதம் ஆத்மல வந்துச்சு அப்படின்னு சொன்னா, பொதுவா பாகவதம் டைம்ல நானும் சொல்றேன், பகவான் நாராயணனோட மூச்சு காற்று வேதம் அப்படின்னு பக்தியில அவங்க நிறைய எம்பசைஸ் பண்ணி சொல்லுவான். எவ்வளவு எப்படி வந்துச்சுன்னா, மூச்சு விடுறது எவ்வளவு சுலபமா ஸ்பான்டேனியஸா போயிட்டு இருக்குல்ல. ஒன்னும் கோளாறு இல்லைன்னா மூச்சு சிம்பிளா விட்டுட்டு எடுத்துக்கிறீங்க, மூச்சு போய் வரதே உங்களுக்கு தெரியல. இப்ப இல்லையா? மூச்சு காற்று எவ்வளவு அனாயாசமா சிரமம் இல்லாம அப்படி வந்தது. அதுபோல் இந்த வேத சப்தம் எல்லாமே ஆத்மலன் வந்துச்சாமா, ஆத்மலன் வந்துச்சு. அதுதான் சொல்றாரு இங்க அந்த நிஸ்வாசன்னு இருக்கு, மூச்சு வெளியே வரும்போது அந்த போது வேதங்கள் எல்லாம் வந்துச்சாங்க. அப்புறம் எப்படி வந்துச்சு எதுனான்னா, தட்சாமிருத் ஸ்தோத்திரத்தை சொன்னது போல மாயாவீவ விஜும்பயதி யத்யபி மகா யோகி வய ஸ்வேச்சயா. அதான் ஈஸி. ராத்திரி முழுசா அவர் விளக்கு வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு ஃபேனு கூட இல்லை, வெயில் பாப்பம் வேர்க்கணும், பகவான் உட்கார்ந்து வேதம் எல்லாம் ஏதிட்டு நாளைக்கெல்லாம் பப்ளிஷ் பண்ணணும், ப்ரூஃப் பார்க்கணும். அப்புறம் அப்படி எல்லாம் பண்ணார ஸ்பான்டேனியஸ், நிராயாசமா. ஸோ இது புதுசா செஞ்சது இல்லை, வியக்தம் அவ்வியக்தம்.
அப்படி சொல்லணும்னா புரியறது ரொம்ப சுலபம். நம்ம நித்ரையில என்ன பண்றோம், லயம் எல்லாம் லயிச்சு வருது, அன்மேனிஃபெஸ்ட் ஆகிறது. ஆனா இது ஆபேட்சிக லயம், கொஞ்ச நேரத்தை. ஆனா ஈஸ்வரனு மொத்தம் சமஷ்டி தூங்கி போயிடுச்சுன்னா பிரளயம் வருது. இந்த பிரளயம் விஷயம் 12வது மந்திரத்துல வரும். ஓகே, அப்போ இந்த மந்திரத்துல திரும்பி அரே மைத்ரே, அரே கூப்பிட ஒழுங்கா கேட்கறியா? புரியுற போது சொல்றேன்னா நான் மகதோ பூதஹா అని ஒரு பதம் உபயோகப்படுத்திட்டார். மகதோ பூதஹ எங்க 2வது வரியில என்னோட புஸ்தகத்துல அரே அஸ்ய மகதஹ பூதஸ்ய, இங்க மகதஹ பூதஹன்னு அர்த்தம் வேற ஏதேதோ எடுத்துக்கூடாது. அப்படி என்ன அர்த்தம்? ஆத்மான்னு அர்த்தம். ஆத்மான்னு அர்த்தம். ஆத்மல இருந்து என்ன சொல்றாருன்னா 4 வேதங்கள் வந்துச்சு பேரு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வேற ஒரு 8 சொல்றாரு என்னமோ. அந்த 8 இதிஹாசம், புராணம், உபனிஷத், ஸ்லோகாக, சூத்ராணி, அனுவியாக்கியானானி, வியாக்கியானம் அப்படின்னு 8. இந்த 8 பதங்களுக்கு பொதுவா இருக்கிற அர்த்தம் எடுக்கக்கூடாது. அது இல்ல. சங்கரன் கைடு இல்லைன்னா நம்ம அவுட், எக்ஸாம் ஃபெயில். எக்ஸாம்ஸ் வரும்போது கைடு வந்துச்சான்னு கடைகள்ல போய் கேட்பாங்க. இங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதெல்லாம் கரெக்டா டக்குன்னு ஆன்சர் எல்லாம் நம்ம எல்லாம் கைடு வச்சு படிச்சோம் இல்லையா? அப்போ அதுல கூட சில கைடு முக்கியம். சங்கர கைடு, அந்த காலத்துல எங்க ஒரு கிரிஜா கைடுன்னு எது இருக்கும், உங்க ஊர்ல வேற எது? இது டோட்டலி டிஃப்ரெண்ட் இங்க பதங்களோட அர்த்தம். சரியா? மொத்தம் அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, எப்படி என்ன சொல்றாரு, மந்திர பாகம் 4 வேதங்களா சொல்லப்பட்டது. பிராமண பாகத்தின்னு 8 பார்ட்ஸா சொல்லப்பட்டது. மந்திர பாகம் 4 வேதங்கள். அதுக்கப்புறம் கொடுத்த 8 பேரு, அந்த பேருக்கு நான் விவரம் கொடுப்பேன் டைம் இருந்தா. மொத்தம் 8 + 4 12. சரியா? இது சொல்லப்பட்டது. அதனால இதோட அர்த்தம் பார்க்கணும். அப்போன்னா அஷ்டவித பிராமணங்கள், இப்ப 8 சொன்னானே, அந்த 8ன்னு பிராமணவன் எடுத்துக்கணும். பிராமணன் நீங்க பிராமணன் வர்ணம் இல்லை. நம்ம படிக்கிற இந்த அத்தியாயம் ஒரு செக்ஷன் பேரு கூட பிராமணம். என்ன சார் இங்க பிராமணன்றீங்க, அவன் பிராமணன்றீங்க, அப்புறம் இங்க வேற என்னமோ பிராமணன் 8. அதுக்கு அதோட அர்த்தம் சொன்னா போயிடும். மொத்தம் 12 லிஸ்ட் மந்திரத்துல கொடுத்தது. இதெல்லாம் வந்துச்சுன்னாரு. ஜெகத்துன்னு சொல்லாம வேதம் வந்துச்சுன்னாரு. வேதம்னா பதார்த்தமும் சப்தார்த்தமும், சப்த பிரபஞ்சம், பத பிரபஞ்சம், அர்த்த பிரபஞ்சம். என்ன 8 இதென்னா ஒன்னொன்னும் இதிஹாசக முதல்ல கொடுக்கப்பட்டது. பொதுவா இதிஹாசம்னா நமக்கு தெரிஞ்சது பாரதம், இதெல்லாமே ஸ்டோரி, மகாபாரதம், ராமாயணம், காவியம், அப்போ அசுகுடி இதிஹாசம் வச்சுக்கணும். இதெல்லாம் சொல்றோம். அப்படி எடுத்துக்கணுமா? இங்க இல்லை. உபனிஷத்துகள்ல வேதங்களுக்குள்ளேயே சில ஸ்டோரிஸ் சொல்லப்பட்டிருக்கு. பார்க்குமில்ல அங்கெங்க. என்ன நம்ம இப்படி வியாசர் எழுதினது, வால்மீகி எழுதினது எடுத்துக்கிட்டா அது பௌருஷேயம் ஆயிடும். ஒரு மனுஷன் ஒரு காலத்துல எழுதினது ஆயிடும். பட் வேதம் பத்தி இதிகாசம் என்ன சொன்னா அப்பௌருஷேயமா தான் இருக்கணும். அது வேதத்துல பாகமா இருக்கணும் இல்லையா? அது அதனால வேதத்துல பல கதைகள் வரும்போது ஊர்வசி இருக்கு, குரூரவ, அப்புறம் இந்த விருத்ராசுர அந்த ராட்சசி, இதெல்லாம் வேதங்களுக்குள்ளேயே சொல்லப்பட்ட கதைகள். அது இதிகாசமா எடுத்துக்கணும் இங்க. சரியா? ஏன்னா வேதத்துல இதே போல வேதத்திலேயே பிராமண பாகம்னு சொல்லும் போது இந்த 8. 2வது புராணம் என்ற, இது கூட நம்ம நினைச்சுக்கிற வியாசர் ஏதுன்னு 18 புராணங்கள் இல்லை. புராணம்னு அர்த்தம் என்னன்னா
எங்கெங்கெல்ல வேதத்துல சிருஷ்டி பத்தி பேசுறதோ, கிரியேஷனோ, அது சிருஷ்டி போர்ஷன், கிரியேஷன் ஆஃப் தி வேர்ல்டு. அது இது புராணம்னு சொல்றது என்ன? புராணம் என்ன அர்த்தம்? புறா. நம்ம வீட்டுல புறா இல்லை, ஏன்ஷியன்ட். இந்த வேதம் అనేది ஏன்ஷியன்ட், சிருஷ்டி అనేది காலம் சொல்ல முடியாது. அது காலம் எங்க இருக்கு? இப்ப என்ன அன்மேனிஃபெஸ்டா இருந்த காலம் இல்லையா? தூங்கும்போது காலம் இருக்கா இல்லையா? முடிச்சதுக்கு அப்புறம் காலம் అనేది சும்மா கான்செப்ட் தான். அதனால அது எப்பவுமே இருக்கிறது. அப்படி சிருஷ்டி అనేది எப்பவுமே இருக்கு. சரி, எப்போ ஆரம்பமாயிடுச்சு. அதேதான் திரும்பி சதேவ சௌமிய இதமக்ர ஆசீதனே ஆத்மாவா இதகம் அக்ரே ஆசீத் அசதேவ சௌமி எல்லாம் கேட்டிருக்கோம். இப்படி அந்த சிருஷ்டி அவருக்கு ஒரு சமயத்துல முதல்ல சத்து மட்டும்தான் இருந்தது, ஆத்மா மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் தஸ்மாத் ஆத்மனா இல்ல கதை சொல்ல. சரி, அதுக்கு பேரு புராணம். மூணாவது வித்யா. மூணாவது வித்யா. பல வகையான கலைகள், ஆர்ட்ஸ். ஆனா அதெல்லாம் கூட தேவர்களுக்கு தெரிஞ்சது, வேதத்திலோ மென்ஷன் பண்ணது. அது மியூசிக் ஆகட்டும், டான்ஸ் ஆகட்டும், வேதத்திலோ மென்ஷன் பண்ண அந்த 64 கலைகளை நாரதர் கத்துக்கிட்டார் இல்ல, சாந்தோக்கிய உபனிஷத்து சொன்னோம். அதெல்லாம் வித்யக்கு கீழே வரும். ஆனா வேதத்துல சொன்னது. அப்ப அது ஒரு பிராமணம் ஆயிடுது. அப்புறம் உபனிஷதா. இது உபனிஷத்துன்னா திரும்ப அந்த 208 உபனிஷத்து 10 அதெல்லாம் கிடையாது இங்க. இப்போ இந்த உபனிஷத்துல பார்த்தோம், அந்த சீக்ரெட் நேம் கொடுக்கறது பாத்தீங்களா? சத்தியத்துக்கு, பிரம்மமுக்கு, ஆத்மாக்கு. அது சத்தியஸ்ய சத்தியம் அப்படின்னு சொல்றது இது உபனிஷதுன்னு பார்த்தோம். இப்போ அந்த ஸ்பெஷல் ரகசிய நாமதேயம் எல்லாம் கொடுக்கறது பேரு உபனிஷதா இந்த இடத்துல அர்த்தம். அப்புறம் ஸ்லோகான்னு சொல்லப்பட்டது. ஸ்லோகாகன்னு நம்ம தெரிஞ்ச நல்ல ஸ்லோகங்கள் இல்லை. அங்கங்க அப்பப்போ நீங்க கவனிச்சிருந்தா தைத்திரியில நிறைய ததப்பேஷ ஸ்லோகோ பவதே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிராணாம் தேவ அனுப்பிராணந்தே ததப்பேஷ ஸ்லோகோ பவதி யதோ வாசோ நிவர்த்தந்தே ததப்பேஷ. அதுக்குள்ள படிக்கல நான். அங்க எல்லாம் கூட இது கூட ததப்பேஷ இப்படி அதுக்காக ஒரு ஸ்லோகம் இருக்கு அப்படின்னு எங்கெங்கெல்லாம் உபனிஷத்து வேதத்துல கோட் பண்றதோ அதுக்கு பேரு ஸ்லோகம். அது ஒரு பிராமணம். சரியா? அப்புறம் சூத்ராணி. சூத்ராணி என்ன? சங்கிரக வாக்கியானி. அதுதான் ஆல்ரெடி பார்த்தோம். எங்க வித்யா சூத்திரம் பார்த்தோம், அவித்யா சூத்திரம் பார்த்தோம். இல்ல தைத்திரோபனிஷத்துல பிரம்மவிதாப்னோதி பரம், அது சூத்திரம். அப்ப நீங்க அப்படி சொல்ல மாதிரி தெரியல. அப்ப சொன்னா புரியாது. சொன்ன சூத்திரபூத மந்திரமணி அந்த வாக்கியமணி அதோடைய விவரணம் அப்புறம் வரும். ஸோ இது மாதிரி சூத்ராணி எங்கெங்கெல்லாம் சூத்திரபூத வாக்கியம்னு சொல்றோம் அதெல்லாம். அதுக்கப்புறம் அனுவியாக்கியானானி. இந்த சூத்திரம் உபனிஷத்தை சொல்லி அந்த சூத்திரத்துக்கு வியாக்கியானம் கொடுத்தாச்சு இல்லைங்க நிறைய. அங்க பிரம்மவிதாப்னோதி பரம் అని சொன்னதுக்கு அப்புறம் வர எல்லாம் அந்த பிருகுவல்லி மொத்தம் கூட அதோட வியாக்கியானம். சரியா? அதே போல இங்க முதல் அத்தியாயத்திலேயே கடைசியில சொன்ன இந்த வித்யாசூத்திரம் ஆத்மா இத்தேவ உபாசீத வித்யாசூத்திரம், அதோடைய விவரணம் தான் என்ன விவரணம்? அனுவியாக்கியானம். இதுக்கு பேர் அனுவியாக்கியானம். இந்த 2வது அத்தியாயம் முழுச. அப்புறம் வியாக்கியானம் 8வது என்னன்னு சொன்னா மந்திரங்கள் இல்லைன்னு அது ஸ்லோகம்னு சொன்னமே, ஸ்லோகம் சொல்லி அங்க ஸ்லோகங்களுக்கு விவரணம் கொடுக்கறதுக்கு பேர வியாக்கியானம். சூத்திரங்கள் சொல்லி அதுக்கு விவரணம் கொடுக்கறதுக்கு பேரு அனுவியாக்கியானம். அப்படி எடுத்துக்கணும். ரெண்டு ஒன்றும் இல்லை. சூத்திரங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன், அனுவியாக்கியானம்.
ஸ்லோகங்கள், ஸ்லோகம் இந்த அதுக்கு கொடுக்குற எக்ஸ்பிளேஷன் பேர் வியாக்கியானம். இந்த விதமா 8 பிராமணங்கள் இதெல்லாமே ஆத்மலிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் முதல் சாப்டர்ல பார்த்தோம் இதே விஷயம். எது இந்த வியாக்கியான விஷயம் பார்க்கும்போது முதல் சப்தான்ன பிராமணத்திலேயே 3-4 மந்திரங்கள் மட்டும் சொல்லி அதுக்கப்புறம் விவரணம் எல்லாம் கொடுத்திருக்கேன் சூத்திரங்கள். அதே போல் அசதோமா சத்கமயானே ஒரு வந்தது முதல் அத்தியாயத்திலேயே, அதுக்கெல்லாம் நிறைய ததப்பேஷ ஸ்லோகன்னு பகுதி சொல்லி அங்க விவரணம் கொடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி பரமாத்மா பராணி சேர்க்க வேண்டாம், ஆத்மா சிருஷ்டி ஸ்திதிகளுக்கு காரணம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. அடுத்த வகுப்புல லயக்கு கூட காரணம், சிருஷ்டி பண்ணவரே ஸ்திதி லயக்கு காரணமா இருக்கணும் இல்லையா? அது என்னன்னு அப்புறம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.